விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முன்பகையால் இளைஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல அரிவாள் வெட்டுகளுடன் அந்த இளைஞர் வழியில் துடிக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கை துண்டான நிலையில் இளைஞர் மணிகண்டன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வணையிட கேட்கலாம். கருப்பசாமி, வணக்கம். அரிவாளால் வெட்டும் அளவிற்கு என்ன முன்பகை? தற்போது வெட்டிய நபர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ளது லட்சுமியாவரை கிராமத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் அந்த பகுதியில் உள்ள சாத்தூர் பகுதியில் இருக்கிற தனியார் அட்டமில் வேலை பார்த்து வராரு. இந்த நிலையில அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களான சின்ன கருப்பசாமி மற்றும் வேல்முருகன் இவர்களோட ஏற்கனவே முன்பகை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கட்சி சம்பந்தமாகவும் ஜாதிய சம்பந்தமாகவும் அவர்களுக்கு இருவருக்கும் இடையே என்பது கருத்து வேறுபாடு என்பது இருந்திருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை மணிகண்டன் காலை கடன் செல்லும் பகுதிக்கு சென்ற சின்ன கருப்பசாமி அந்த வேல்முருகன் மணிகண்டன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த வாக்குவாதத்தின் முடிவில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து மணிகண்டனை வெட்ட முற்படும் போது மணிகண்டன் அந்த வெட்டை தடுப்பதற்காக கைகளால் தடுத்த போது அந்த அருவாள் வெட்டு என்பது கையில் எடுத்து அந்த கையில் இருந்த மணிக்கூண்டு அந்த மணிக்கட்டு என்பது துண்டாக கட்டாயிருக்கிறது. இந்த நிலையில அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் ஓடி வந்த நிலையில கையை வெட்டி 2 நபர்கள் தப்பி ஓடினார். இந்த சம்பவம் குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபர்களை தேடி வராங்க. இந்த நிலையில மணிகண்டன் சாத்தூரில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தற்போது மதுரை ஆஸ்பத்திரி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.